ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் வச்சுட்டு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்டரி ஹீரோமனோட எபிசோட் நம்பர் 25 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு மட்டும் இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்போனா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் நம்ம செல்லியாக்கும் ட்ரோனுக்கும் ஒரு ஃபைட் நடந்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா செல்லியா தான் ஜெயிச்சிருப்பான். ஃபைனலாக செலியா தான் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செலியா ஜெட்டிங் யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ செலியாவும் நீ ஏன் உன்னோட ஆறாவை ஃபோக்கஸ் பண்ணுறதுல, அதோட ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுல நீ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கை கொடுக்கும்போது அவனும் கை கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் அவனும் எந்திரிச்சு பேசாமல் தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, எப்பா ரொம்ப அடரபுளாக இருக்குப்பா, ரொம்ப அழகாக இருக்குப்பா, விக்டரியோட போஸ் இப்படி தான் இருக்குமா, இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வேற லெவலில், உண்மையிலேயே நான் இந்த மூமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ ஹீரோவும் இதெல்லாம் பார்க்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது இது செலியாவோட ட்ரைனிங் வீண் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். அப்போ தாமஸும் இப்போ ரொம்ப ஹாசம்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ அவங்க பின்னால் ப்ரொஃபஸரும் வந்திருப்பாரு. ப்ரொஃபஸர் ஹெட்மோண்டோ பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்டுட்டு, பரவாயில்லப்பா இவன் வின் பண்ணதை எனக்கு நீ நல்லாவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த, லவுட் அண்ட் கிளியராக ரொம்ப தெளிவாகவே கேட்டேன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ செலியாவும் வின் பண்ணதை பற்றி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. செலியா வின் பண்ணதுக்கான காரணத்தை ஹீரோ ஏன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த காரணத்தை தான் ப்ரொஃபஸர் சொல்லியிருப்பாரு. இப்போ அவனுங்களும் ஷாக்கில் பார்த்துட்டு இவர் எப்படா நம்ம பின்னால் வந்தார், எப்போலேருந்து நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த நைட் டிபார்ட்மெண்டோட ப்ராக்டிகல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிவுக்கு வருது. 5 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா செலியா 4 மேட்ச் வின் பண்ணி 1 மேட்ச் தோத்து போயிருக்கான். டொரோனோ 4 மேட்ச் வின் பண்ணி 1 மேட்ச் தோத்து போயிருக்கான். சென்சாவும் 4 மேட்ச் வின் பண்ணி 1 மேட்ச் தோத்து போயிருக்கான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் 5 மேட்சையும் வச்சு இந்த சாப்டரையும் முடிச்சு வச்சிருக்கான். அப்போ ஹீரோ தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் வின்னர். அதே மாதிரி இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்ச் தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே எப்படா இத்தனை மேட்ச் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, ஏன்னா அவனுங்களே காட்டல. அதோட சாப்டர் 23 முடியுது. சாப்டர் 24 ஸ்டார்டிங்லாம் 1 வீக் கழிச்சு காட்டுறாங்க. லாங்குவேஜ்க்கான அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சு ப்ரொஃபஸர் ஹெட்மோண்டோ வந்துட்டு பேப்பர்லாம் கொடுத்துருப்பாரு. அப்போ ரிசல்ட்லாம் முடிஞ்சு பேப்பர் கொடுக்கும்போது நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது, இன்னுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அப்படின்னா தான் அகாடமி விட்டு வெளியே போகாமல் இருப்பீங்க, நானும் உங்களை வெளியே துரத்தாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸும் யோ பெருசு என்னையா சொல்கிறேன், எங்களை விட்டு இங்கே துரத்ததில் வந்து நீங்கள் குடியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்தும்போது அப்போ அவரும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிருப்பாரு. அப்போ இந்த பக்கம் எலியானா வந்துட்டு கோவமா இந்த கேடு கட்டவனை எப்படியாச்சும் எக்ஸ்ப்ளோஷன் போட்டு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லி கத்திருப்பா. அப்ப செஸ்லாவும் சரி யாரு என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆன்சர் சீட்டை காட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி அவளும் கேட்டிருப்பா. இவன் என்னமோ டாப் ஸ்டூடெண்ட் மாதிரியும் அகாடமிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரழியும் மாதிரியும் அப்படி பேசி இருந்திருப்பா. அப்ப அவனுங்களும் இவனை பார்த்து வளைஞ்சுக்கிட்டு 2 பேரும் செஸ்லா என்னோட 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 அந்த பேப்பரை பாரு செஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்திருப்பானுங்க. அப்ப கிளாஸ் பிரசிடென்ட் எக்ஸாம்ல எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்வனும் கேட்டிருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிளாட் ஆகி படுத்து வந்திருப்பான். இப்போ அவனும் எழுந்துட்டு நான் ரொம்ப மோசமா பண்ணல, ஏதோ எனக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கார்வனும் பரவாயில்லையப்பா, கிளாஸ் பிரசிடென்ட்டுக்கு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன் உன் பேச ஒரு மாதிரி இருக்கு, சரியில்லாத மாதிரி இருக்கு, உனக்கு ஏதாச்சும் ஹீலிங் தேவைப்படுதா என்ன, உனக்கு எங்கேயாச்சும் பெயின் இருந்தா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அப்படியா என் பேச பார்த்தா அப்படியா தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கு அவனும் ஆமா அப்படிதான் தெரியுது, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா கேளு, நான் என்னோட மேஜிக் வச்சு உன்னை ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப தாமஸும் கார்வான் என்னால வலி தாங்க முடியலப்பா, என் ஷோல்டர்லாம் ரொம்ப வலிக்குதப்பா, கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் பண்ணி விடப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்ப டக்குன்னு செஸ்லாவும் பார்த்தீங்கன்னா அவன் பின்னால வந்துட்டு வேகமா அடிச்சிருப்பா. உனக்கு ஹெல்ப் நான் பண்றேன்டா, நீ ஏன்டா கவலைப்படுற, உனக்கு கூட உன்னோட ஃப்ரெண்டு நான் இருக்கும்போது நீ போயிட்டு அடுத்தவங்க ஹெல்ப் கேட்கலாமா என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா இதான் சாக்குன்னு போட்டு அவனை அடி நடிச்சிருப்பா. அவளும் பார்த்தீங்கன்னா அம்மா தாயே என்னை விட்டுருமா, நான் அவங்ககிட்ட தெரியாம எதுவும் பேசியிருந்தா அதுக்காண்டி இப்படிலாம் என்ன பழி வாங்காதமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கெஞ்சிருப்பான். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் பூஜ்ஜியம் முடிச்சுட்டு லியோ உன்னோட சம்மனிங் எக்ஸாம் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன், ப்ராக்டிகல் எக்ஸாம் சீக்கிரம் வரப்போகுது தானே. ஆனா டைடு என்ன சொன்னா நீ இது வரைக்கும் ப்ராக்டிஸ் கிளாஸ்க்கே போல அப்படின்னு சொன்னா. ஆனா அப்படின்னு சொல்லி வரப்ப ஹீரோவும் நான் தனியாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு ஜெஸ்லாவும் இருந்துட்டு இதுதான் லியோங்கிறது, சரி நீ சம்மனிங் கிளாஸ்ல எக்ஸாம்ல என்ன மாதிரியான ரேங்க் எடுக்க போற அப்படின்னு சொல்லி அவளும் கேட்க ஹீரோவும் நானா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் வரப்போறேன், நீ வேணா பாத்துட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சீனை கட் பண்ணி சம்மனிங் ப்ராக்டிகல் எக்ஸாம் நடக்கிற அந்த டேவை தான் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கமெண்ட்ரியும் ஹலோ எவ்ரி ஒன், இங்க கேதர் ஆயிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, இங்க வந்திருக்க எல்லாத்தையும் நாங்க வருக என அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இங்க நடக்க போற பிக் ஈவெண்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் செமஸ்டரான கிரீச்சர் ரேஸ் இங்க ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்காக வந்திருக்க எல்லாத்தையும் நாங்க அன்போட வரவேற்கிறோம். நான் தான் 3rd இயர் ஸ்டூடெண்ட், சமனிங் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவன். இங்க நீங்க வந்ததை பார்த்து நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். உங்க கூட சேர்ந்து தான் நானும் இந்த மேட்ச் பார்க்க போறேன். நான் உங்க கூட சேர்ந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கமெண்ட்ரி கொடுக்குறேன், எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப அங்க செலியாவும் இருந்திருப்பா. அவளும் அவங்க அண்ணன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் கிட்ட
இங்க என்ன நடக்குது? உண்மையிலேயே மேட்ச் தான் நடத்துறானுங்களா? இல்ல எக்ஸாம் எதுவும் நடத்துறாங்களா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிற அப்படிங்கிற மாரி அவ சொல்லும்போது, அதுக்கு அவங்க அண்ணன் வந்துட்டு சம்மனிங் கிரீச்சர் ரேஸ் அப்படிங்கிறது சாதாரண ரேஸ் கிடையாது. இது சம்மனிங் டிபார்ட்மெண்ட்டோட ரொம்ப முக்கியமான ரேஸ். இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரேஸ்னால தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஃபேமஸா இருக்கு. அதனால இந்த ரேஸ்னால தான் அந்த டிபார்ட்மெண்ட் என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால தான் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ட இழுத்து மூடாம அகாடமில வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த ரேஸ் தான் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஒரு ஹாட் டாபிக்கா பேசப்படும். அதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரெக்கமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இந்த பக்கம் தாமஸும் பாப்கார்ன் வித்து இருந்திருப்பான். ஓடியா ஓடியா ஓடியா, பாப்கார்ன் இருக்கே, ட்ரிங்க் இருக்கே, எது வேணுமோ வந்து வாங்கிட்டு போ. நீ மட்டும் இங்க வந்து வாங்கல அப்படின்னா உன் ஆளு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்தவங்க கூட ஓடி போயிருவா. அதனால ஒழுங்கா வந்துரு, நான் சாப்பிட விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பசங்களும் போயிட்டு ஓடி போய் அவன்கிட்ட போயிட்டு அண்ணா அண்ணா எனக்கு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்களும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மேட்ச் எல்லாம் நடக்க போறத பத்தி பார்த்து இருந்திருப்பாங்க. அப்ப டைடு வந்துட்டு, இதுக்காக இவனுங்க இப்படி கத்துறானுங்க, என்னால மேட்ச்ல போக்கஸே பண்ண முடியல, இது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, இங்க ரொம்ப நாய்ஸா இருக்கு, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்ப பாத்துக்கிட்டு இருக்கா. எலிசாவும், நீ நைட் ஸ்டடீஸ்ல நல்லாவே பிராக்டிஸ் பண்ணி எக்ஸப்ஷனல் டேலண்டா நீ காட்டின, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா இந்த சம்மனிங் எக்ஸாம்ல நீ எப்படி பண்ணலான்னு இருக்க, நீ உண்மையிலேயே இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவளும் கேட்கும்போது, ஹீரோவும் அப்கோர்ஸ் நான் இதுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நான் எவ்வளவு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கே நான் காட்டுறேன் பாரேன், உண்மையிலேயே நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் வர போறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லும்போது, அதுக்கு அவளும், இன்னும் நான் ட்ரைனிங் அப்போ ஒரு டைம் கூட பார்க்கவே இல்லையே, நீ உண்மையிலேயே ட்ரைனிங் எதுவும் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ மேல எல்லாருமே வெறுப்பை காமிச்சிருப்பானுங்க. அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும், ஆமா நீ எங்க தான் போயிருந்த, நீ ஏன் இங்க வரவே இல்லை, நீ சீரியஸா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க மிரட்டியிருப்பாங்க. நீ ஒழுங்கா இங்கிருந்து போயிரு, இல்லாட்டி என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது, ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மாட்டிட்டு இருக்க. அப்ப இன்னும் சில சொல்லிட்டோம், ஏய் உனக்கு கிரீச்சர் கூட ஒழுங்கா சமன் பண்ண தெரியாதா, அது தெரியாம தான்டா அன்னைக்கு கோழி குஞ்செல்லாம் திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு இருந்திருப்பாங்க. அப்ப டைட் அங்க வந்துட்டு, ஓ ஓ என்னப்பா பிரச்சனை, எதுவா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம், பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தீர்த்து வைக்க ட்ரை பண்றான். அப்ப அவனுங்களும், டைடு நீ அவனும் ஒரே கிளாஸ் அப்படிங்கிறக்காண்டி அவனுக்கு என்ன ஜால்ரா தட்ட வந்திருக்கியா, ஒழுங்கா ஓடி போயிரு, அவன் எங்க டிபார்ட்மெண்ட்டே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான், இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு அவன் எப்படி நடந்துகிட்டு இருக்கான் தெரியுமா, இங்க வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப சாபும், என்ன டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க சண்டைய ஆரம்பிச்சிடானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்க்க, அப்ப அப்படியே பாத்தீங்கன்னா சின்லோ அப்படிங்கிற ஒருத்தன் வந்திருப்பான். அவன் வந்துட்டு, சென்சா நீயுமே நைட் ஸ்டடீஸ் சேர்ந்தவ தானே, அங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால இங்க உனக்கு எதுவுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். அப்படியே அவனும் கோமா சொல்லும்போது, அப்ப மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அப்படியே நைட் ஸ்டடீஸ் பண்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் எதிராக திரும்பின மாதிரி தான் இருந்திருக்கும். சமானிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நைட் ஸ்டடீஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிரான மாதிரி தான் எல்லாமே இருக்கு. அப்ப சாபம் அது என்ன அப்படின்னு சொல்ல வரப்ப, அப்பா என் முன்னால வந்து இந்த மாதிரி எல்லாம் இப்படி விளாடுற வாழை வச்சுக்கிட்டாங்க தம்பி, ஓரமா போய் விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்டன் சொல்லியிருப்பான். இவனோட நேம் தான் பாத்தீங்கன்னா வார்டன் டைன். அவன் பாத்தீங்கன்னா ஒன்லி சமனிங் மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடியவன். அதே சமயத்துல சவுத்தர்ன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இவன் டாப் ஸ்டூடெண்டா வந்திருப்பான். இப்ப சென்லியும் இருந்துட்டு, நீ இப்ப என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அவனுக்கு கோவமா, டேய் எனக்கு எரிச்சல் ஊட்டாதீங்கடா, இங்க இருந்து போயிருங்கடா, நான் இப்ப ரொம்ப கோவமா இருக்கேன், ஒரு சாதாரண சமனிங் கிரீச்சர் மூலம் உங்களால ரைட் பண்ண முடியும் அப்படிங்கறக்காண்டி அது என்ன பெருமையா நினைச்சுக்கிட்டீங்களா, அது என்ன சாதனை நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்கும்போது, அப்ப அதுக்கு சென்லியும் இருந்துட்டு, நீயுமே டேமிங் ட்ரைனிங்க்கு வரல அப்படித்தானே, அதனால உனக்கு கெல்ட்டியாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டிருப்பான். அதுக்கு வார்டனும் அவனுக்கு கொடூரமா பார்த்துட்டு, உன்ன மாதிரி ஆளுங்க கூடலாம் சேர்ந்து ட்ரைனிங் பண்றது அப்படிங்கிறது என்னோட டைமுக்கே அது ஒர்த்லெஸ்ஸான ஒரு விஷயம், உன்ன மாதிரி முட்டாள்தனமா ஒரு கிரிஃபன் கூட கண்ட்ரோல் பண்ண தெரியாதவங்க கூட நான் சேர்ந்து ட்ரைனிங் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். அப்ப சின்னும், டேய் பஞ்சு மிட்டாய் தலையா, உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேகமா குத்த வந்திருப்பான். அப்ப ஹீரோவும் அவன் கையை வச்சு தடுத்திருப்பான். நீ எக்ஸாம் முன்னாடி இந்த மாதிரி சண்டை போட்ட அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் மட்டும் கிடைக்காது, உன்னை எக்ஸாம்ல வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லும்போது, அப்ப அவனுக்கு டக்குன்னு கோவமா கையை அப்படியே உதறி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் டைடு வந்துட்டு, சமனிங் டிபார்ட்மெண்ட்டோட அட்மாஸ்பியர் ரொம்ப மோசமா இருக்கு, முன்னாடி ரொம்ப கிரேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வரப்ப ஹீரோவும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். சமனிங் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாவே ஸ்கில் டிஃபரன்ஸ் இருக்கும், மைனர் அப்புறம் மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால அவங்களும் பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ஸை சேர்ந்தவங்க ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த மீட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவும் அப்புறம் சென்சாவும் போயிருக்க மாட்டாங்க. அதை பத்தி தான் அவனும் சொல்லியிருப்பான். இதனால யாருமே ப்ராக்டிஸ் மேட்சுக்கும் வராததுனால அவங்க ரொம்ப கோவமா இருந்திருப்பாங்க. அந்த கோவத்தை தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் மேலே காமிச்சிருப்பாங்க. அதாவது சமனிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோச்சிங்க்கு போயிருப்பாங்க. பட் இவனுங்க போகலையா, அதனால இவனுங்க மேலே எல்லாருக்குமே அந்த கோவம் திரும்பியிருக்கும். ஹீரோக்குமே அது புரியுது. அவனும் மனசுல, எனக்கு புரியுது, அலட்சியமா இருந்தா மற்றவங்களுக்கு எப்படி கோவம் வரும்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் என்னோட வழியில நான் போய்கிட்டு இருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினைக்கும்போது, அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தன காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா டார்க் மேஜிஷியன் மாரி இருக்கான். அவனும் ஃபைனலா இது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு, ஒரு டார்க் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த உள்ள பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவன் டார்க் மேஜிஷியன் என்ன பண்ண போறான்? இல்ல வேற எதுவும் நடக்க போதா? இங்க என்ன நடக்க போகுது? அவன் இந்த மாதிரியான ஈவில் பர்சனா இருப்பான் அப்படின்னு சொல்லி தெரியல. அவன் பேர் டார்க் மேஜிஷியன் கூட இல்ல கைஸ். நான் தான் பார்த்தீங்கன்னா அவன் டார்க் மேஜிஷியன் சும்மா சொல்றதுக்கு ஒரு பேர் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல்ல யாராச்சும் புதுசா பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பை பை கைஸ்.